கார் வந்து அந்த பைக் மீது மோதியதா அப்படிங்கிறதே மோதலன்றது ஒரு பக்கம் மோதிச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் திரும்ப அந்த வீடியோ வந்து எல்லாத்துலயும் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா எல்லாமே கண்முன்னே இருக்கு. இப்போ எப்படி வந்து டிவிகே கரூர் ஸ்டாம்பேட் வந்து எல்லாமே வீடியோவா வந்து கண்முன்னே ஒரு விஷயம் நடக்குதோ, இதுவும் எல்லாத்துலயும் இம்மீடியட்டா வீடியோவா வெளியே வந்து அந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால பாக்குறோம் இல்லையா. அவருடைய பிரதர் அண்ட் சிஸ்டர்னு 2 பேரும் சொல்லியிருந்தாங்க, இது வரைக்கும் நாங்க போறோம், எங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் எடுக்கல, கேட்டா வந்துட்டு ஹையர் அஃபிஷியல்ஸ் வரணும், நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. பட் இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், அதை ஏன் ரிசீவ் பண்ண மாட்டீங்கன்ற அதை கூட ரிசீவ் பண்ணாம எங்களுக்கு பிரஷர் வருது, எனக்கு மேல இருந்து பிரஷர் வருது, எனக்கு பயங்கரமா என்ன விடுங்க, நான் கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ண மாட்டேன். ஆக்கம் முற்பட்டனர் அதற்கு முன்பாக எல்லாம் தடுத்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டதுனால பார் கவுன்சிலுக்குள்ள போயிட்டதுனால அவங்க வந்துட்டு இதுவாச்சுன்னு ஃபர்ஸ்ட் சொன்ன தனியா சொன்ன வீடியோல இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போது அந்த ஸ்டாண்டே வேற மாதிரி ஆச்சு. ஃபைனலா அவர் சொல்லும் போது காரே மோதல்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் முன் வைக்கிறாரான்ற மாதிரி ஒரு விஷயத்தை மேட்ச் பண்ணி இப்போ என்ன சமூக வலைத்தளங்கள்ல வந்துட்டு இருக்குன்னா, மேல பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்கணும்னு மற்ற வழக்கறிஞர் கேட்கறதுல பார் கவுன்சில் ஆக்சுவலி இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட்ல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கலாம், யூஸ்வலா என்ன எடுப்பாங்க? இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, இல்லைனா அது யார் பண்ணாங்களோ அவங்க மீது உடனடியாக நடவடிக்கை. இது ரெண்டுமே அங்கே இமீடியட்டா இல்லைன்ற ஒரு விஷயம் தான் இங்க கேள்விகளா எழுப்பப்பட்டுட்டே இருக்குது. இது எப்படி ஆகுதுன்னா, அகெயின் அட் த எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஏதோ ஒரு விதத்துல அதுக்கு அரசியல் சாயம் பூசப்படுற ஒரு விஷயமா தான் இருக்கும். இல்ல மதம் சார்ந்தோ அடுத்தது வந்து சமூகம் சார்ந்தோ ஏதோ ஒரு விஷயம் அங்க பூசப்படுறதா தான் இருக்கு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். அவரிடம் தற்போது பல்வேறு முக்கியமான வழக்கு விவகாரங்கள் குறித்து பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பைக்கின் மீது, ஒரு ஸ்கூட்டர் மீது அவருடைய கார் மோதியது அப்படிங்கிறது தொடர்பான ஒரு விஷயம். அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது விசிகாவை சேர்ந்தவர்கள் அந்த ராஜீவ்காந்தி அப்படிங்கிற அந்த வழக்கறிஞரை போட்டு அடிச்சது, அதை திரும்ப அவர்கள் தடுக்காமல் அப்படியே காலில் அப்படியே கடந்து போனது அப்படிங்கிறது ஒரு அரசியல் வட்டாரத்துல ரொம்ப பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகி, இன்னொரு பக்கம் அது பார் கவுன்சிலுக்கு கோரிக்கை வைக்கிற அளவுக்கும், பார் கவுன்சில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கும் போயிட்டு இருக்கு. வழக்கறிஞர் போராடிட்டு இருக்காங்க. இந்த விவகாரத்தை ஒரு வழக்கறிஞராக நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி இந்த கேஸ் நீங்க பொறுத்த வரைக்கும் போன வாரம் நடந்த ஒரு இன்சிடென்ட் இல்லையா. அகெயின் இதுல எப்படின்னா, அவங்க வந்து தாக்கப்பட்டவரும் அட்வொகேட், தாக்கினவங்களையும் அட்வொகேட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்க வந்துட்டு எந்த பக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இங்க வந்து நம்ம ஒரு காமன் ஒரு விஷயமா இருந்தா ரெண்டு பக்கம் என்ன நடந்தது நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் இந்த இடத்துல. ஏன்னா ஸ்டில் கார் வந்து அந்த பைக் மீது மோதியதா அப்படிங்கிறதே மோதலன்றது ஒரு பக்கம் மோதிச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் திரும்ப அந்த வீடியோ வந்து எல்லாத்துலயும் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா எல்லாமே கண்முன்னே இருக்கு. இப்போ எப்படி வந்து டிவிகே கரூர் ஸ்டாம்பேட் வந்து எல்லாமே வீடியோவா வந்து கண்முன்னே ஒரு விஷயம் நடக்குதோ, இதுவும் எல்லாத்துலயும் இம்மீடியட்டா வீடியோ வெளியே வந்து அந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால பாக்குறோம் இல்லையா. சோ முதல்ல அந்த தாக்கப்பட்டவர் அந்த வழக்கறிஞர் தரப்புல இருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு நம்ம அந்த வீடியோ எல்லாருமே பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன் இல்லையா. சோ அந்த கார் வருது, அந்த ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட வரப்போ அவர் இடிச்சதுன்னு சொல்லி நான் சொன்னதா அவரை போய் கேள்வி கேட்கும் போது வந்து அங்க எல்லாரும் தாக்குறாங்க. அவரோட வண்டியை வந்துட்டு முன்னாடி தள்ளி விட்டுட்டு அப்புறம் அவர் அடிக்கிறாங்க. அவர் பார் கவுன்சிலுக்குள்ள ஓடுறாரு. போலீஸ் அங்க தடுத்து நிறுத்துறாங்க. இவங்க வந்து அடிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம் தான் அங்க வந்து நடந்தது. வீடியோ நம்ம பார்க்கும் போது இதை 2 பேரும் என்ன கருத்துக்களை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர், அதாவது தாக்கப்பட்ட வழக்கறிஞர் அவர் தரப்புல இருந்து அவர் பேசல. அதுக்கப்புறம் அவருடைய பிரதர் அண்ட் சிஸ்டர்னு 2 பேரும் சொல்லியிருந்தாங்க, இது வரைக்கும் நாங்க போறோம், எங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் எடுக்கல, கேட்டா வந்துட்டு ஹையர் அஃபிஷியல்ஸ் வரணும், நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. பட் இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வச்சிருக்காங்க, அவரால் முடியல, ஹாஸ்பிட்டல் கூட அலோவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி முதற்கட்டமா ஒரு பிரஸ் மீட் அங்க கொடுத்திருந்தாங்க. அடுத்தது அவங்க சிஸ்டர் அவங்க சொல்லியிருந்தாங்க, இல்ல அவர் ஹாஸ்பிட்டல்ல வந்து சீரியஸா இருக்காரு, இந்த இடத்துல அவர் என்ன ஏன் வண்டி இடிச்சிங்கன்னு கேட்க போகும்போது இந்த மாதிரி வந்து தாக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க தரப்பு சொல்ற ஒரு விஷயமா இருந்தது. ஓகே, சோ கூடுதலா இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க, அவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லிதான் எல்லாம் அடிச்சாங்க. எக்ஸாக்ட்லி அந்த விஷயம் அவர் வந்து அந்த இடத்துல அடின்னு சொல்லிதான் வந்து இந்த மாதிரி தாக்குனாங்க அப்படிங்கிறது, அதாவது அடி தாக்கப்பட்ட வழக்கறிஞர் தரப்புல இருந்து அவங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஆப்போசிட் இவங்க தரப்புல இருந்து என்ன அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் ஏன் இன்னும் இதுக்கு பேசல, ஏன் எதுவுமே அவர் இன்னும் வெளியே வரல அப்படின்னும் போது அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. தனியா வீடியோ போடும்போது அந்த இடத்துல அவர் வந்து சொல்லியிருந்தாரு, இல்ல இந்த மாதிரி வந்துட்டு அவர் அந்த இடத்துல முறைச்சு பார்த்தாரு, ஓகே அதனாலதான் வந்து தாக்கணும், அவர் அந்த இடத்துல வந்து வேணும்னே வந்து வம்புக்கு இழுத்தாரு அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி அவர் தனியா உட்கார்ந்து ஒரு வீடியோல வந்து சொல்லியிருந்தாரு இல்லையா? அப்ப கூட என்ன வீடியோல சொல்லும்போது தாக்க முற்பட்டனர் அதற்கு முன்பாக எல்லாம் தடுத்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டதுனால ஐ மீன் பார் கவுன்சிலுக்குள்ள போயிட்டதுனால அங்க வந்துட்டு இதுவாச்சுன்னு ஃபர்ஸ்ட் சொன்ன தனியா சொன்ன வீடியோல இருந்தது. அதுக்கப்புறம் அவர் பிரஸ் மீட்ல பேசும்போது அந்த ஸ்டாண்டே வேற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்க அட்வொகேட்ஸ் எல்லாருமே திரும்ப ப்ரொடெஸ்ட்ல இறங்கினாங்க. அது வரைக்கும் எவ்ரிதிங் வாஸ் சோ லைக் சைலண்ட், அந்த ஸ்மூத்தா போச்சு. அதுக்கப்புறம் இல்லையா திரும்ப நேர்ல இருந்தா இந்த பக்கம் அட்வொகேட்ஸ் தாக்கப்பட்ட வழக்கறிஞருக்காக இந்த பக்கம் ஒரு குரூப் ஆஃப் அட்வொகேட்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட்ல இங்க இறங்கியிருக்காங்க இல்லையா? அதற்கு காரணமும் அகைன் திருமாவளவன் அவர்கள் கொடுத்த பிரஸ் மீட் தான். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் கொடுத்த பிரஸ் மீட்ல பார்த்தோம் அப்படின்னா முறைச்சு பார்த்ததுனாலதான் 4 தட்டு தட்டினாங்க, ஆனா ஒழுங்கா கூட அடிக்கல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருந்தார் இல்லையா? அடுத்து கொடுத்த பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அப்ப கார் மோதிச்சு 2 வீலர் மேல அப்படின்னு நிரூபிச்சா நான் மன்னிப்பு கேட்க கூட ரெடி அப்படிங்கிற மாதிரி அவர் அடுத்து சொன்ன பிரஸ் மீட்ல கொடுத்திருப்பாரு. இங்க என்னன்னா அப்ப ஃபைனலா அவர் சொல்லும் போது காரே மோதல்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் முன் வைக்கிறாரான்ற மாதிரி ஒரு விஷயத்தை மேட்ச் பண்ணி இப்ப என்ன சமூக வலைத்தளங்கள்ல வந்துட்டு இருக்குன்னா, விசிகா தரப்புல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் கிளியரா ஹைலைட் பண்ணி இப்ப என்ன சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு அப்படின்னா, கார் இது வந்து 2 வீலர் மீது அந்த மாதிரி மோதின்ற வார்த்தை இருக்குன்றதான் இதை ஹைலைட் பண்ணி சோஷியல் மீடியால வந்துட்டு இருக்கு. அப்ப இது தரப்புல கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்ல ஓகே, அவங்க தரப்பு கொடுத்த வழக்கறிஞர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல அந்த மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. ஓகே, அப்ப இதுவே இப்ப இங்க கான்ட்ரவர்சி தானே. முதல்ல தாக்க முற்பட்டனர், அதுக்குள்ள தடுத்து நிறுத்தியாச்சுன்ற ஒரு மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்தது அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க என்ன அப்படின்னா, ஆமா முறைச்சு பார்த்ததுனால காஸ்ட பத்தி கூட பேசியிருப்பாரு இல்லையா? எந்த ஜாதின்னு தெரியல, சமூகம் பார்த்தெல்லாம் நாங்க அடிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. சாதி பார்த்தெல்லாம் பண்ணல, ஆமா வந்தா நின்னா முறைச்சால வந்து 4 தட்டு தட்டினாங்க, ஒழுங்கா கூட அடிக்கலன்ற ஸ்டேட்மெண்ட். அடுத்தது கார் மீது மோதிச்சு அப்படின்னு இருந்தாலே நான் வந்து அங்க மன்னிப்பு கேட்க ரெடின்றாங்க. இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த இடத்துல. ஓகே, சரி இங்க என்னன்னா அங்க இருந்து அவர் இறங்கி வந்து எஸ் ஏதோ பேசுறது தெரியுது, ஆனா அவர் வெளில வந்தாலோ இல்ல இவங்க சொன்னா மட்டும்தான் என்ன மாதிரியான கான்வர்சேஷன் நடந்ததுன்னு நமக்கு தெரியும். வீடியோல எஸ் ஏதோ பேசினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. ஓகே, இங்க ஃபைனலா சோசியல் மீடியால எல்லாரும் கேட்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, மனிதாபிமானத்தின் அடிப்படையில் யார் என்ன எது பண்ணிருந்தாலும் ஏன் அடிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, அது ஒரு கட்சி தலைவரே வந்து ஏன் சொல்லணும்? இல்ல ஆமா ஏதோ அடிச்சுட்டாங்க தெரியாம அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கலாம்ல அந்த இடத்துல, அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட ஒரு கேள்வியாவுமே இந்த இடத்துல. திருமாவளவன் ஏன் தடுக்கலன்னு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரு. ஆமா, அப்ப அந்த கேள்வி கேட்க கூடாதுன்னு எதிர்பார்க்கிறாரா திருமாவளவன் அவர்கள்? அப்படிதான் பார்க்கணும். அது இட் இஸ் a common thing. இன்னும் கூடுதலாக விஷயம் என்னன்னா அவரு ஒரு அட்வொகேட், அதுவும் பார் கவுன்சில்ல பதிவு பண்ண ஒரு அட்வொகேட். சோ அவர் மேல பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்கணும்னு மற்ற வழக்கறிஞர் கேட்கறதுல பார் கவுன்சில் ஆக்சுவலி இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட்ல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கலாம்? யூசுவலா என்ன எடுப்பாங்க? இந்த மாதிரி ஒரு இதுன்னும் போது அகைன் 2 பக்கமும் கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆக்சுவலி காவல்துறையில இதுல பொறுத்த வரைக்கும் அடுத்தது ஸ்டேட்டஸ் எல்லாமே அன்னோன். ஏன்னா திருமாவளவன் அவர்களும் அங்க ஒரு ப்ரொடெஸ்ட்க்கு போயிட்டு வரும்போது அந்த இன்சிடென்ட் நடந்தது. அதாவது சிஜே மேல வந்துட்டு ஒரு அட்வொகேட் அகைன் சுப்ரீம் கோர்ட்ல செருப்பு எறிஞ்சாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரொடெஸ்ட்ல கலந்துக்கிட்டு தான் அவர் அந்த இடத்துல வராரு. வரும்போது தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது. ஓகே, இங்க என்னன்னா தாக்கப்பட்ட வழக்கறிஞர் தரப்புல இருந்து கம்ப்ளைண்டே எடுக்கலன்னு அப்ப சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க தரப்புல இருந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு சிஎஸ்ஆர் வாங்கியாச்சுன்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நமக்கு இதுல அடுத்த ஸ்டேட்டஸே நமக்கு அன்னோனா இருக்குல்ல. இந்த பக்கம் கம்ப்ளைண்ட்டும் எடுக்கப்பட்டதா, அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதா, அவங்க வந்து சிஎஸ்ஆர் ஏதாவது கொடுத்தாங்களா, பார் கவுன்சில்ல போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கா, அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள் இதுல மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே ஸ்டேட்டஸ் அன்னோனா தானே இருக்கு இந்த இடத்துல. சோ அதனை வலியுறுத்தி தான் இன்னைக்கு இந்த பக்கம் ப்ரொடெஸ்டும் இதுல நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதுல அட்வொகேட் பாலு அவர்கள் வந்து தொடர்பா அறிக்கை விட்டதுல அவரு கேட்கிறாரு, இப்ப இந்த சமூகம் குறித்து அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுவே வேறு கட்சி அல்லது வேறு சமூகத்தை சார்ந்தவராக இருந்திருந்தால் பார் கவுன்சில் வந்து நடவடிக்கை எடுக்காம இருந்திருக்குமா அப்படின்னு அவர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. சமூகத்தை மையப்படுத்திய, கட்சியை மையப்படுத்திய, இது அந்த ஆங்கிள் யோசிக்கணுமா இல்ல அவங்க அரசியலுக்காக பேசுறாங்கன்னு எடுத்துக்கிறேன். இப்போ அரசியல் அகைன் இப்ப எந்த விஷயத்துல அரசியல் இல்ல டு பி ஃபிராங்க். ஏன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு நிறைய இடத்துல வந்து கோர்ட் தாமாக முன் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து நீதிமன்றத்தை அரசியல் மேடை ஆக்காதீர்கள், இது வந்து கட்சி ரீதியாக இல்லாமல் அனைத்து கட்சியும் ஒன்று சேர்ந்து பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஒர்க் பண்ணணும். அன்என்சிடி கேஸ்ல நடந்ததா இல்லையா? இப்போ டிகே கேஸ்லயும் அந்த மாதிரி இருக்கு. எல்லா கேசஸ்லயுமே இது எப்படி ஆகுதுன்னா அகைன் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இது வந்து ஏதோ ஒரு விதத்துல அதுக்கு அரசியல் சாயம் பூசப்படுற ஒரு விஷயமா தான் இருக்கும். இல்ல மதம் சார்ந்தோ அடுத்தது வந்து சமூகம் சார்ந்தோ ஏதோ ஒரு விஷயம் அங்க பூசப்படுறதா தான் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் இந்த விஷயமும் இங்க வந்து இருக்கு, மக்களால முன்வைக்கப்படுற ஒரு விஷயமாவே இந்த இடத்துல இருக்கு. ஏன் இப்ப இங்க இருக்க 2 கேள்விதான். அப்படி போடப்பட்டிருந்தா 2 பக்கமும் ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஏன் நடவடிக்கை எடுக்கல, இல்ல ஏன் எடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதனை தாண்டி கட்சி ரீதியான ஒரு விஷயமா, அகைன் அதுதானே இங்க சொல்றாங்க, கட்சி ரீதியான ஒரு விஷயமா இல்ல சமூகம்
சமூகம் சார்ந்த ஒரு விஷயமா, இல்ல அதை தாண்டி ஒரு கட்சி தலைவராக இருந்துட்டு அவர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை என்டர்டைன் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இப்ப கேள்விகளா முன்வைக்கப்பட்டிருக்கு. இதற்கான விடைதான் நமக்கு இங்க கிடைக்கும். இதுல திருமாவளவன் அவர்கள் முன்வைக்கிற ஒரு சந்தேகம், இது வந்து சங் பரிவார் கும்பலால நிகழ்த்தப்பட்டிருக்கிற ஒரு சதி அப்படிங்கிறது, அண்ணாமலை அவர்கள் இதுக்கு உடனே அதையும் பேஸ் பண்ணியும் இந்த சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க இல்லையா? அந்த சந்தேகமும் கொஞ்சம் பார்க்கப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் இங்க சொல்ற ஏதோ இன்சிடென்ட்டுக்கு முன்னாடிதான் இங்க சுப்ரீம் கோர்ட்லயே ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் மேல செருப்பு வீசி இருக்கிறாங்க. அதை வீசினவரும் நான் பண்ணது தப்பு இல்ல, பண்ணதுக்கு அப்புறமும் அப்படி சொல்றாரு அப்படின்னா அப்புறம் அதை எப்படி பார்க்கறது? இல்ல இங்குமே லைக் சமூக வலைத்தளங்கள்ல ஊடகங்கள்ல எல்லாமே வர்றது என்னன்னா, இவர் திரும்ப எந்த கட்சியை சார்ந்தவர் என்ன எதுன்ற மாதிரி போட்டோஸ் எல்லாமே ஒரு பக்கம் வந்தது. இவர் எந்த கட்சி மீட்டிங்ல இருந்தாரு, எந்த மாதிரியான விஷயங்களும் இந்த பக்கம் வந்தது ஒரு பக்கம் இருக்கு இல்லையா? சோ அதே மாதிரி இப்ப அகைன் திரும்ப அதுதான் அட் தி எண்ட் ஆஃப் த டே இதுல நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை வந்து மாத்திக்கணும், எந்த மாதிரி விஷயங்களுக்கு இது என்னன்னா, ஒரு கட்சி தலைவரே எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்கணும். அவரே இப்படி பண்ணும்போது நாளைக்கு வரவங்க அதை ஃபாலோ பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயமும் இருக்கு இல்லையா? இப்ப இந்த சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அந்த கட்சி நிர்வாகிகள் மேல. அது போதிய நடவடிக்கை? ஏதோ ஒரு விதத்துல கண்டனம் தெரிவிக்கணும்ல, அதுதான். இங்க ரெண்டு விஷயம். நிஜமாவே அவர் என்ன பேசினாரு, இவங்க அடிச்சாங்கன்னா அது கிரிமினல் ஆக்ஷன் தேவையா அப்படின்ற மாதிரியும், சொந்த கட்சிக்குள்ள இருக்கும் போது ஒண்ணு அதான் சொன்ன இப்ப தடுத்திருக்கணும், அப்ப தடுக்கலன்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப கண்டிப்பா நீங்க ஏன் போய் அடிச்சீங்க, நீங்க யாரு இன்னொருத்தர் அடிக்கிறதுக்கு, என்னவா இப்ப ஒண்ணும் இல்ல, காமனா ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாலே அது என்ன பேசலாம் இல்ல, ரெண்டு பேரும் அது என்ன கையோங்கிற பழக்கம்னு கேட்பாங்களா இல்லையா? அப்படி இருக்கும் போது அந்த இடத்துல இப்ப ரெண்டே விஷயம் தான் எதிர்பார்க்கப்பட்டது. அது வந்து காமனாவே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குதா, ஒரு கட்சி தலைவர் முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அப்படி நடக்கும் போது அவரால் அந்த டைம்ல அவர் தடுக்க முடியல, வெளியே வந்து இல்லங்க இது வந்து அசம்பாவிதம் நடந்து போச்சு, ஓகே இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், ஓகே இல்லனா அது யார் பண்ணாங்களோ அவங்க மீது உடனடியாக நடவடிக்கை. இது ரெண்டுமே அங்க இமீடியட்டா இல்லன்ற ஒரு விஷயம் தான் இங்க கேள்விகளா எழுப்பப்பட்டுட்டே இருக்கு திரும்ப திரும்ப. சோ இதுல ஃபர்தரா என்ன நடக்கலாம் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அகைன் திரும்ப ஒரு பக்கம் ஒரு செட் ஆஃப் வழக்கறிஞர்களே வந்து இதுல நடவடிக்கை எடுக்கலன்னா பார் கவுன்சில் எலெக்ஷனையே வந்து புறக்கணிப்புன்ற மாதிரி அழுத்தம் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கமும் வந்து ஒரு கட்சி தலைவராகவும் எம்பியாகவும் ஒரு அட்வொகேட்டாகவும் இருக்கிறவரு அப்படின்ற ஒரு அடிப்படையில திருமாவளவன் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை பார் கவுன்சில் எடுக்கும்? இப்ப பார் கவுன்சிலுக்கு ஒரு நெருக்கடி முற்றுகிறது கண்டிப்பா. இப்ப என்ன அதுதான் விஷயம். ஏன்னா இப்ப என்ன மாதிரியான ரெண்டு பக்கமே அட்வொகேட் வர்சஸ் அட்வொகேட் அப்படிங்கிற கான்செப்ட் தான். அடுத்தடுத்த ஸ்டேட்டஸ் எல்லாம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே ஏன்னா அங்க தாக்குனதுலயும் சில அட்வொகேட்ஸ் இருக்காங்கன்ற ஒரு விஷயமும் இப்ப வந்து லைக் ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இரண்டு பக்கங்களும் விசாரணை செய்து ஓகே அந்த விசாரணை அடிப்படையில் யார் மீது தவறு அப்படின்னும் போது அது அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்க போகுது. அது என்ன மாதிரியான நடவடிக்கையாக வேணா இருக்கலாம், அதுல டிபெண்ட்ஸ் அப்பான் தி கான்சிக்வென்சஸ். இதை கொஞ்சம் வெளியில இருந்து அரசியல் பார்வையாக பார்த்தாலும் சரி, சமீப காலமாக குறிப்பாக சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கள் மீது ஒரு வழக்கறிஞரை செருப்பு வீசியதுன்ற அந்த விஷயத்தினோடும் அடுத்து இங்கேயும் பார்க்கும் பொழுது அந்த நீதித்துறைக்கு உள்ளேயே ஒருவித மோதல் போக்குகளை வந்து வெளியில இருந்து உருவாக்குகிறார்கள்ன்ற ஒரு சந்தேகம் ஏற்படுதா? அப்படி நம்ம வந்துட்டு அங்கேயும் அரசியல் நடக்குதா? இங்க வந்து ஒரு விஷயம் வந்து எல்லாமே அன்லெஸ் ஒரு அன்டில் இட் இஸ் ப்ரூவ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம பேர் ஐஸ்ல வந்துட்டு பார்க்கும்போது இல்லங்க இது இந்த மாதிரி ஏற்படுத்தப்பட்டது இந்த மாதிரி பண்ணணும் போது நம்ம வெளியிருந்து என்ன வேணா கருத்து தெரிவிக்கலாம். பட் அதனுடைய உண்மைத்தன்மை ஆராய்ஞ்சு பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும், என்கொயரி பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கும்போது அட் எண்ட் ஆஃப் த டே அந்த விசாரணையின் முடிவுல ஒரு விஷயம் மேபி நமக்கு ப்ரூவ் பண்ணப்படலாம். இல்ல இது இந்த மாதிரியான நோக்கத்தில் தான் செய்யப்பட்டது, இல்ல இது எதிர்ச்சியாக நடத்தப்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். பட் பேர் ஐஸ்ல we cannot be like இல்லங்க இது ஏவி விட்டு நடக்கப்பட்ட ஒரு விஷயம் நம்மளால சிம்பிளா சொல்லிட்டு போயிட முடியாது இந்த இடத்துல. ஓகே சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுல அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தொடர்ந்து பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.